குரு பெயர்ச்சி 2026 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமா நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம். இந்த குரு நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய வாராகி, ஜெய ஜெய வாராகி. குரு பெயர்ச்சி 2026. இந்த குரு பெயர்ச்சி 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. அப்படி என்ன அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதுவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. ஏன்னா வருஷா வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி நடக்கும். குரு ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிட்டே இருப்பார். ஆனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. நம்ம குரு பகவானுக்கு முழுமையான அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கும் மேலே எக்ஸ்ட்ரா அதிகாரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமாக நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் எங்கேயோ இருந்திருக்கணும். நான் நினச்ச விஷயங்கள், நான் பட்ட உழைப்பு, நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு நன்மை கிடைத்திருக்குமே. ஆனால் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த குரு பெயர்ச்சி. காரணம் என்னங்க? நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். எதெல்லாம் நடக்காது, நடக்கலை, முடியலை, என்னால் சுத்தமாக முடியல சாமின்னு விட்டு கிடாச்சிங்களோ, விலகிட்டீங்களோ, பதவியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் விலகி போனீர்களோ, ஆசை இருந்து, அது எதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்து கிடைக்காம போச்சோ, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. ஸோ நிறைய பூஸ்டப் பண்ணிட்டோம் நம்ம இந்த குரு பெயர்ச்சிக்கு, ரைட். அப்படி காரணம் என்னென்னா அவர் உச்சம் பெறுகிறார், ரைட். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது? மே மாதம் 26ஆம் தேதி, வைகாசி 12, செவ்வாய்க்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் கடகராசியில் பகல் 11:20 பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இந்த டேட்டு டைம் சொல்லிட்டேன். இதில் 2 குரு பெயர்ச்சி இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் உண்மையான குரு பெயர்ச்சி. வாக்கியப்படி நடக்கக்கூடியது. ஏன் உண்மையானது அப்படின்னாக்கா, ஆலய வழிபாடுகள். இப்போ குரு பகவானுக்கு எங்கே வீடு இருக்குது? ஆலங்குடி. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவானை நம்ம நவகிரக குரு பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோம். இது போக ராஜதிட்டை
மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ராஜதிட்டை அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உண்மையான ராஜகுருவாக இருக்கிறார். ஆலங்குடி அதுவும் ஓகே தான், தட்சிணாமூர்த்தி சிவன் கோவிலுக்கு சைடில் இருக்கக்கூடியவர், அவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கார். ஆனால் ராஜதிட்டையில் கோவிலுக்கு வெளியில் நவகிரகமாக இருக்கார். அப்போது ஆலங்குடி குரு பயிற்சி, ராஜதிட்டை குரு பயிற்சி எல்லாம் மே மாதம் 26ஆம் தேதி தான். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட் நைட் ஒரு 11 மணிக்கு மேலே அப்படி வச்சுப்போமே, விடிஞ்சால் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்கும். அப்போ ஒரு 5 நாள் தான் வித்தியாசம், ரொம்ப குழப்பம் வேண்டாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ மே 26 குரு பயிற்சி நம்ம அப்படியே மனசில் வச்சுப்போம். மே 26 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது, உங்களுடைய ஃபீல் என்ன, மெயினாக பண வரவு எப்படி இருக்கும், பண வரவு தன வரவு எப்படி இருக்கும், பணங்காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நமக்கு வேறு என்ன வேணும், வருமானம் தான் வேணும், வேறு ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வீடு கட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, அல்லது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் பணம் வேணும். யாருக்கு பணம் வரும்? அதே போல் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டாலே கல்யாணம் ஆகுமா, பசங்க நல்லா படிப்பாங்களா, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இருக்குமா, நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்குமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்களா, மெயினாக குழந்தை பாக்கியம், திருமணங்கள், அதுக்கப்புறம் உத்தியோகம், வேலை ரொம்ப முக்கியம், ப்ரமோஷன், பதவிகள், இது எல்லாம் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ வாருங்கள், யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் மூட்டை கட்டி அள்ளியும் போக முடியுமோ அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அவங்கவுங்க ஒரு கார் எட்டுவாங்க, டெம்போ எட்டுவாங்க, லாரி எட்டுவாங்க, இல்லை பை போது சாமி எனக்கு பை எட்டுவாங்க, அள்ளிட்டு போகலாம். உங்களுக்காக இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். தவறாமல் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. 12 ராசி அன்பர்களும் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைக்காகவும் ஃபுல் டீட்டெயில் ஒன்று எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், இல்லைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு என்ன கொடுக்க போகிறார் பார்க்கலாம். ரிஷப ராசி சார், ராசிக்கு 3வது வீட்டில் குரு பகவான். ஆனால் குருக்கு லாபஸ்தானத்தில் ரிஷபராசி. இப்போ ரிஷபராசிக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய சிக்கல்கள் அப்பயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாத சிக்கல்கள், வாய் கொடுத்து வரக்கூடிய சிக்கல்கள், வாக்குகள் கொடுத்து நான் பண்ணித்தரேன், இது என் பொறுப்பு, நான் செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க அப்படின்லாம் ரெஸ்பான்சிபிளாக பேசி பெரியவங்களிடத்தில் தேவையில்லாமல் பகைமையை வளர்த்து கொள்வது. புரியுதா? தேவையில்லாமல் பகைமையை வளர்த்து கொள்வது. அப்போ எதிரிகள் அதிகமாக இருப்பது, அது எதை செய்ய போனாலும் அதில் ஒரு தடை ஏற்படுவது, மெயினாக வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, நல்ல கிளைண்ட்டு நல்ல கஸ்டமர் மிஸ் ஆகிறது, அல்லது நல்ல நண்பர்களாக இருப்பவர்களிடத்தில் மனக்கசப்பு ஏற்படுவது, கொடுக்கல் வாங்கலில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள், ஏமாற்றம் வந்துடும் நினச்சி கொடுத்த சாமியான அப்படி வரவே இல்லை, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு கிடைக்கல, அந்த மாதிரி சொல்கிறது. அப்போ ரிஷப ராசினா தொழிலில் வரக்கூடிய தடைகள், ஆமாம் உங்கள் பிஸ்னஸில் வரக்கூடிய தடைகள், ஒரு மனசில் ஒரு பயமாக இருக்கிறது, தேவையில்லாத மன பயம். ரிஷபராசிக்கு தேவையில்லாத மன பயம், மன சங்கடங்கள், மன கஷ்டங்கள். புரியுதா? மனசு எப்பயும் ஒரு பயமாக இருக்கிறது, ஒரு குழப்பமாகவே இருக்கிறது. மெயினாக தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய கஷ்டங்கள், அதே போல் நியர்பையாக சமீப காலங்களில் ஏற்பட்ட
சில கஷ்ட நஷ்டங்கள், சில தோஷங்கள் உங்களுக்கே காரணம் தெரியும். அதே போல் இடதோஷங்களாக இருக்கலாம், செய்வினைகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், சூழ்ச்சிகளாக இருக்கலாம். சனியும் ராகுவும் சேர்ந்து ரிஷபத்தை பார்க்கிறார்கள். அப்போ மிகப்பெரிய அங்கே கொடிய விஷம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். முன்பின் தெரியாதவர்களோ அல்லது நல்லா தெரிஞ்சவங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டமாக இருக்கலாம், சண்டை சச்சரவாக இருக்கலாம் ஃபேமிலியில், அல்லது தொழில் செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஃபேக்ட்ரியில், கம்பெனியில் அங்கே நடக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் சரிதான். ஆனால் சனியும் ராகுவும் சேர்ந்து பார்க்குறாங்க. நிறைய போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும், பதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடைக்காது, தள்ளி போயிடும். ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட நெருங்கி வரும், ஆனால் அது கிடைக்காது, தள்ளி போயிடும். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் காரணம் இருக்குது. இது எப்படி தான் சாமி நம்ம அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நமக்கு ஜாதகம் இருக்குது, அதுக்கு தானேங்க ஜோசியம் பார்க்குறோம். அப்போ அதுக்கு தானே நம்ம கேட்குறோம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அதை செஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணுறோம். அப்போ ரிஷப ராசி என்பர்களே, நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி குருக்குத்தான் நீங்கள் லாபம். குரு பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபத்தை செய்யணும். ஏன்னா உங்களுக்கு குரு 3ஆம் இடம், மறைவு ஸ்தானம். நீங்கள் வந்து ஒரு பரிகார ராசியாக இருக்கிறீர்கள். பரிகாரம் அவசியம். பரிகாரத்தை பற்றி நான் ஃப்ரண்ட்லேயும் சொல்லியிருக்கிறேன், கடைசிலையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பரிகார ராசி, கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ணணும். உங்களுக்கு குரு மறைவு 3வது வீட்டில், ஆனால் குருவுக்கு நீங்கள் லாபம். அது எப்படி சாமி? அதுதானே இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தடையில்லாமல் பணங்காசு வந்து சேரும், கவலை வேண்டாம். பண பிரச்சனையா, ஃபண்டு டிமாண்டா, ஃபினான்ஸ் ப்ராப்ளமா? நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். அன்றைக்கி கூட திருப்பதியில் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு வீடியோ சில வெளியிட்டு சில பிரச்சனைகளை ஏற்படுது, ஒரு சூழ்ச்சி, அவங்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி அந்த பதவியிலேருந்து இந்த பதவி போட்டி தான் அது, முழுக்க முழுக்க பதவி போட்டிகள். அப்போ அது என்கொயரியாக இருக்கலாம், அது ரிலேட்டடான என்கொயரிகளாக இருக்கலாம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸாக இருக்கலாம். இதெல்லாம் கூட நம்மளால் மாற்ற முடியும். நமக்கு ஃபேவரபுளாக, உங்களுக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வராமலாம். வழிபாடுகள் இருக்குது, கவலை வேண்டாம். அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் ரிஷபராசினியர்களே, எதுவாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், காதல் தோல்விகளாக இருக்கலாம், காதல் ஏமாற்றங்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், வாழ்க்கையே ஏமாற்றமாக இருக்கலாம். அதே போல் வேலைக்கு செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஜெர்மன், ரஷ்யா, யுஎஸ், யூகே, சிங்கப்பூர், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அல்லது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கம்பெனியில் ரினிவல் பண்ணுவாங்களா, கம்பெனியில் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸு, அல்லது ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், மெயினாக வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள். வேலையே பிரச்சனையாக இருக்கிறது வேற, வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும். பாஸ் என்கிட்ட பேசலை, மேனேஜர் என்கிட்ட பேசலை, ஸோ கொலீக்ஸ் வந்து இது மாதிரிலாம் கோஆர்டினேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கல, ஆத்தரைசேஷன் கிடைக்கல, ரிவார்டு இல்லை, எல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ப்ரமோஷன் இல்லை, வேறு ஜாபுக்கு போகலாமா, ஜாப் சேஞ்சஸ் இருக்கலாமா, வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்கல. அப்போ நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, வேலை முக்கியம். வேலை வாய்ப்பில் கவனமாக இருக்கணும். என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வேலையை விடக்கூடாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க.
என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வேலையை விடக்கூடாது. அப்படி ஜாப் சேஞ்ச் இப்போ பண்ணலாமா, செஞ்சால் நமக்கு உடனே வேலை கிடைக்குமா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, இல்லை நான் வேலையை விட்டுட்ட சாமி எனக்கு எப்படியாவது புதுசாக வேலை வேணும் வாங்கி கொடுங்க. அப்போது ரிஷப ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு பரிகார ராசியாக இருக்கிறீர்கள். குருவுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு மிக அவசியம். அப்போ குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள், நல்ல குருவை தேர்ந்தெடுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா குழப்பமும் தீரும், நல்ல வழி பிறக்கும். ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்காக பரிகார ஹோமம், பரிகார யாகம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி பரிகார யாகம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டுமா, மெயினாக பிள்ளைங்களுடைய பசங்களுக்காக, அவங்க கல்வியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமுகளோ அல்லது சம்திங் ஜேஇ போன்றது, ஐஐடி போன்ற எக்ஸாமு, இல்லை குரூப் எக்ஸாம்ஸு, வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸு, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாமு, இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும், இல்லை அங்கே வேலையில் நிப்பாட்டிட்டாங்க திரும்பவும் ரீஜாயின் பண்ணணும், புது வேலை கிடைக்கணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், ப்ரமோஷன் பதவி கிடைக்கணும். அப்போ பதவிகள், மெயினாக பதவிகள், அதிர்ஷ்டங்கள், கல்வி, திருமணம், திருமண தடைகள் விலக, குழந்தை பாக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, கடன் சுமை நீங்குதல், மெயினாக பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கிறது. இந்த 9 விஷயங்கள் மெயினாக பிஸ்னஸ், தொழில் அமைப்பு, இது எல்லாம் குரு தாங்க கொடுக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சிக்காக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற குரு பயிற்சி பரிகார யாகம் பொதுவாக நடைபெறுகிறது. அப்போ உங்களுக்காக இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் கம்பெனி நேம்லையோ அல்ல உங்கள் கடைகள் பேர்லையோ அல்ல உங்கள் குடும்பத்தின் பேர்லையோ இந்த பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணத்தை செலுத்தி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் மே மாதம் 26ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.